ஹலோ நண்பா, நம்ம எவ்வளோ ஃபேமஸாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம எப்பயுமே எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். நம்ம இது மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி தேவையில்லாதலாம் வந்து நம்மளை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பாதிச்சிடும். இந்த ஸ்ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா உலகத்தில் இருக்க எல்லா நல்ல விஷயங்களும் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம அதை என்ஜாயே பண்ண முடியாது. நிறைய வரி பண்ணுறது நம்மளுக்கு நல்லதே இல்லை. அலெக்சிஸ் கேரல், அவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். அவர் என்ன சொன்னார்னா, மனுஷங்களுக்கு உங்க கவலைங்களோட ஃபைட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர தெரியலனா அவங்க சீக்கிரமா இறந்து போறாங்க. ஒரு சீஃப் பிசிஷியன் என்ன சொன்னார்னா, 70% பேஷண்ட்ஸ் யார் டாக்டர் கிட்ட போறாங்களோ அவங்களோட பயத்தையும் கவலையும் ஒழிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வியாதியை அவங்களே கியூர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டடியில 15,000 பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்டொமக் டிசார்டர்ஸ் இருந்தது. அவங்கள டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா 5 பேர்ல 4 பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டொமக் டிசார்டர் வந்ததுக்கு எந்த பிசிக்கல் ரீசனும் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்களோட ஃபியர், வரி, ஹேட், செல்ஃபிஷ்னஸ் இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்டொமக் டிசார்டருக்கு காரணமா இருந்தது. நிறைய ஃபேமஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டொமக் அல்சர்ஸ், ஹார்ட் டிசீஸ், சில டைப்ஸ் ஆஃப் தலைவலி, இன்சாம்னியா அதாவது தூக்கம் வராத பிரச்சனை, அப்புறம் சில டைப்ஸ் ஆஃப் பேராலிசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா வருத்தப்படுறதுனால தான் வருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வருத்தப்படுறது எவ்வளவு டேஞ்சரஸான விஷயம்னு. இப்ப நீங்க வருத்தப்படுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா சொல்ல போறேன். மிஸ்டர் கேரி ஒரு இன்ஜினியரா இருந்தாரு. அவருக்கு ஒரு ஃபேக்டரியில கேஸ் கிளீன் பண்ற டிவைசஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கம்பெனிக்கு நிறைய செலவாயிடுச்சு. அவங்க இன்ஸ்டால் பண்ண மிஷின் வந்து கேரி ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கல. இதனால அந்த லாஸோட பொறுப்பெல்லாம் கேரி மேல வந்துடுச்சு. அவர் இந்த ஃபெயிலியர்னால ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வருத்தப்படுறதுனால அவருக்கு தூக்கமே வரல. ஆனா அவர் காமன் சென்ஸோட யோசிச்சதுனால அவருக்கு தெரிய வந்தது நம்ம வருத்தப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்லைன்னு. இதனால அவர் கவலைப்படுறதை நிறுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாரு. நம்ம கவலைப்படுறதை நிறுத்த இது உண்மையிலே ஒரு சூப்பரான டெக்னிக். ஸ்டெப் நம்பர் 1, பயப்படாம நேர்மையா உங்களை வருத்தப்பட வைக்கிற விஷயத்தினால அதிகபட்சம் மோசமா என்ன நடக்கும்னு அனலைஸ் பண்ணுங்க. கேரி இந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த விஷயத்தினால அவரை ஜெயிலையும் போட போறது இல்ல தூக்கு தண்டனையும் கொடுக்க போறது இல்ல. ஆனா மார்க்கெட்ல அவரோட பேர் கெட்டு போகும். அப்புறம் அவரோட கம்பெனிக்கு $20 million லாஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 2, வர்ஸ்ட் கேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நீங்க மென்டலா அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, இப்படி நடந்துருச்சு, பரவாயில்ல, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். கேரி இப்படி அக்செப்ட் பண்ணதுனால அவர் திரும்ப கஷ்டப்பட்டு அவரோட பேரை காப்பாத்திப்பாரு. அப்புறம் அவரோட எம்ப்ளாயிஸ் கிட்ட இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மேலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி $20 million லாஸ் ஆச்சு, நம்ம திரும்ப நம்ம கம்பெனியை கொண்டு வரலாம்னு சொல்லி என்கரேஜ் பண்ணலான்னு முடிவு எடுத்தாரு. கேரி இந்த பிளான் போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வருத்தம்லாம் போய் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைச்சது. ஸ்டெப் நம்பர் 3, இப்ப நீங்க இந்த அக்செப்ட் பண்ண கஷ்டமான சிச்சுவேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசிங்க. கேரி இப்ப என்ன பண்ணார்னா, எப்படி இந்த $20 million லாஸ சரி பண்ணலாம்னு யோசிச்சாரு. அவர் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அவரோட எல்லா டிவைஸ்லயும் $5,000 செலவு பண்ணி ஒரு டியூனிங் பண்ணாருன்னா அது நல்லாவே வேலை செய்யும்னு அவருக்கு தெரிய வந்தது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அதை தான் பண்ணாரு. இந்த டியூனிங் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா $20 million லாஸ் வந்து $15 million ப்ராஃபிட்டா முடிஞ்சது. கேரி என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணலன்னா அவர் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸே எடுக்காம வருத்தப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த டெக்னிக் வந்து நம்மளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வர்ஸ்ட் கேஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து அதை இதன் கண்டதை யோசிக்காம அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஃபோக்கஸ்டா இருக்கும். இதனால அந்த ப்ராப்ளமுக்கு நம்மளுக்கு சொல்யூஷனும் கிடைக்கும். நீங்க அந்த ப்ராப்ளத்தை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். இப்போ இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். டான்னு ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஸ்டமக் அல்சர்ஸ் இருந்தது. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களோட வியாதிக்கு மருந்தே இல்லை, உங்களை இனிமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. டான் என்ன டிசைட் பண்ணார்னா, நம்மளுக்கு லைஃப்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நம்ம இதை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்தாரு. அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, சாகறதுக்கு முன்னாடி வேர்ல்டு டூர் போகணும்னு. அதனால அவர் அதையே செய்யலான்னு முடிவெடுத்தாரு. அவர் ஷிப்புக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. டாக்டர்ஸ் அவரை வார்ன் பண்ணாங்க, நீங்க போனீங்கன்னா திரும்ப வர முடியாதுன்னு சொன்னாங்க.
உங்க பாடியை கடல்ல தான் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அவர் இந்த விஷயத்தை கேட்டு பயந்து சும்மா உட்காராம அவர் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு. அவர் அவரோட சபப்பெட்டியும் சேர்த்து எடுத்துட்டு போனாரு. அவர் வேர்ல்டு டூர் போகும்போது அந்த சபப்பெட்டிய அந்த ஷிப் டூர் சர்வீஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு. நான் இறந்து போயிட்டா என்னோட பாடியை இந்த சபப்பெட்டியில போட்டு திரும்ப எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு. இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சுத்தமா பயமே இல்லாம அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண போனாரு. அவர் எதை பத்தியும் கவலைப்படாம அவருக்கு என்ன பிடிச்சதோ எல்லாத்தையும் சாப்பிட்டாரு, குடிச்சாரு. பெரிய பெரிய சிகார்ஸ் பிடிச்சாரு, கேம்ஸ் விளையாடினாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. நைட் எல்லாம் தூங்காம முழிச்சு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணாரு. பாட்டு பாடினாரு. கப்பல்ல போகும்போது நிறைய புயல்லாம் வந்தது. அதுலலாம் அவர் பயப்படாம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா டூர் ஃபுல்லா முடிஞ்சு அவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவரோட வெயிட் 40 கிலோ ஏறி இருந்தது. அவருக்கு ஸ்டமக் அல்சர் இருக்குதுன்னு அவர் மறந்தே போயிட்டாரு. சர்ப்ரைசிங்கா அவர் உடம்பு சரியாயிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு நார்மலான ஹெல்த்தியான லைஃப அவர் வாழ்க்கை ஃபுல்லா என்ஜாய் பண்ணாரு. இவரும் கேரி மாதிரி அதே 3 ஸ்டெப் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ராப்ளம் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்ததுனால அவரோட உயிரையே அதை காப்பாத்திடுச்சு. அவர் இதெல்லாம் செய்யாம நான் சாக போறேன்னு பயந்துகிட்டே இருந்தாருன்னா டாக்டர் சொன்ன மாதிரி செத்துதான் போயிருப்பாரு. நம்மலாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே ரொம்ப பணக்காரங்களா தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கெல்லாம் விலையே கிடையாது. அது என்னதுன்னா நம்மளோட ஹெல்த், நம்மளோட பாடி, அப்புறம் நம்மளோட டைம். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சொல்றதுக்கு நல்லா இருக்க பொருள் எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் பின்னாடி ஓடி நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். நான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா மாறினாலும் உங்க ஹெல்த் நல்லா இல்லைன்னா அந்த சக்சஸ் நீங்க என்ஜாயே பண்ண முடியாது. நம்ம கிட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சந்தோஷமா இருக்கணும். நான் இப்ப உங்களுக்கு சில மெத்தட்ஸ் சொல்றேன். அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தேவையில்லாத வருத்தத்தை அவாய்ட் பண்ணலாம். ஒரு வழி என்னன்னா, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிஸியா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஒரே நேரத்துல 2 விஷயத்தை பத்தி யோசிக்க முடியாது. சோ அதனால நீங்க பிஸியா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தப்படுறதுக்கு டைமே இருக்காது. ஆனா நீங்க பிஸியா இருக்க விஷயத்துல கிரியேட்டிவிட்டி, பிளானிங், ஃபோக்கஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல பிஸியா இருங்க. இதெல்லாம் How to Stop Worrying and Start Living இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க இருந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த புக் தமிழ்ல கூட இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பர் 7 சீரீஸை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.